வல்ல இறைவன் திருப்பெயரால் எனது சிறு குறு உரையை ஆரம்பம் செய்கிறேன். வாக்குறுதி. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை அதிவிரைவில் நிறைவேற்றிட வேண்டும். வாக்குறுதி. வாக்குறுதி இறைவன் திருக்குறானில் சொல்றான், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறான். வாக்குறுதி வாக்குறுதியில் தயவுசெய்து யாரும் கொடுத்துடாதீங்க, அது நிறைவேற்ற முடியாது உங்களால். வாக்குறுதி கொடுத்துட்டு அதை ஆற போட்டு நம்ம இஷ்டத்துக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது. அது வாக்குறுதி கிடையாது. ஒரு நோயாளி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் பொழுதுதான் மருத்துவம் பார்க்கணும். அப்போதான் அந்த மனிதனுடைய நோய் நீங்க அந்த மனிதன் உயிர் பிழைப்பான். அது போன்றுதான் வாக்குறுதியும். அந்த மனிதன் தேவைப்படும் போது அந்த மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாங்க வாக்குறுதி. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை அதிவிரைவில் நிறைவேற்றிவிட வேண்டும். அந்த வாக்குறுதியை ஆற விட்டு அடர விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையெல்லாம் முடித்து விட்டு நம்ம எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நமது இஷ்டத்துக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சமமாகாது. புரியுதா உங்களுக்கு? வாக்குறுதியெல்லாம் யாரும் கொடுக்காதீங்க. உங்களுக்குலாம் தகுதி பத்தாது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு. அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும், அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். வாக்குறுதி கொடுத்தா அதுலேயே அந்த நினைப்பிலே தான் இருக்கணும். அந்த வாக்குறுதியை எப்போ நிறைவேற்றணும் நிறைவேற்றி முடித்து விட வேண்டும். செயல். யார் தயவுசெய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கொடுத்த அவங்களால் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ராபிக் அகமது அலியால் தான் முடியும். கொடுத்தா நிறைவேற்றி விடுவேன். யாரும் தயவுசெய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வாக்குறுதி என்பது உங்களுக்கு லேசாக தெரியும். ஆனால் இறைவன் இதை ரொம்ப கொடூரமாக உன்னிப்பாக